பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த இனிய நாளை காண செய்த தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 14வது வசனம். நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். பவுல் கலாத்தியருக்கு நிருபம் எழுதும் பொழுது அழகாக எழுதுகிறார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக என்று. அப்போஸ்தலனாகிய பவுல் மேன்மை பாராட்ட வேண்டும் என்றால் அநேக காரியங்களை குறித்து மேன்மை பாராட்டலாம். புதிய ஏற்பாட்டிலே 13 நிருபங்களை எழுதியிருக்கிறார். அநேக சபைகளை ஸ்தாபித்திருக்கிறார். மற்ற அப்போஸ்தலர்களை பார்க்கிலும் நன்றாக கற்று தேறினவர், நல்ல வசதியான குடும்பத்தை சார்ந்தவர், இரட்டை குடியுரிமை பெற்றவர். ஆனால் அவைகளை குறித்து அவர் மேன்மை பாராட்டாமல் கர்த்தராகிய இயேசுவின் சிலுவையை குறித்தே மேன்மை பாராட்டுகிறேன் என்று சொல்லுகிறார். அதை குறித்து அவர் மேன்மை பாராட்ட என்ன காரணம் என்று பார்க்கும் பொழுது எபேசியருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவம் மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்தது நிமித்தமாக, பலியானது நிமித்தமாக நமக்கு அந்த பாவ மன்னிப்பு கிடைத்திருக்கிறது, பாவத்திலிருந்து மீட்பு கிடைத்திருக்கிறது. நாம் பாவத்திற்கு மரித்து போய் கிடந்தோம். ஆனால் மரித்து போய் கிடந்த நம்மை அந்த பாவத்திலிருந்து கர்த்தர் மீட்டு கொண்டு வந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து பலியானது நிமித்தமாக நமக்கு ஒரு சமாதானம் உண்டாயிருக்கிறது. இயேசு கிறிஸ்து பலியானது நிமித்தமாக சாபத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த நமக்கு அந்த சாப கட்டுகளிலிருந்து விடுதலை கிடைத்திருக்கிறது. அதனால தான் பவுல் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து நான் மேன்மை பாராட்டுகிறேன் என்று. நாம் நம்முடைய வாழ்விலே எதை குறித்து மேன்மை பாராட்டுகிறோம்? நம்முடைய படிப்பை குறித்தா அல்லது வேலை குறித்து மேன்மை பாராட்டுகிறோமா? நம்முடைய வாழ்க்கையிலே நாம் மேன்மை பாராட்டுவதற்கு தகுதியானது ஒன்றே ஒன்றுதான். அது இயேசு கிறிஸ்து நமக்கு பாராட்டின அந்த மீட்பு. அந்த மீட்பை குறித்து நாம் மேன்மையாக எண்ண வேண்டும். மீட்பை குறித்து நாம் மேன்மை பாராட்ட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் மேன்மை பாராட்ட வேண்டியது ஒன்றே ஒன்றுதான், அவர் நமக்கு பாராட்டின அந்த மீட்பு. அதை குறித்து நாம் மேன்மை பாராட்டுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதும் பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை குறித்தே மேன்மை பாராட்டுகிறேன் என்று சொல்கிறார். அதே போல் எங்களுடைய வாழ்க்கையிலே சிலுவையிலே மரித்த அந்த இயேசு கிறிஸ்து எங்களுக்கு கொடுத்த அந்த மீட்பை குறித்து அதிகமாக மேன்மை பாராட்ட கர்த்தர் எங்களுக்கு நல்ல கிருபைகளை தந்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதா.